போகிற வழியில் ஏதாவது ஒரு கடையில் ஷாம்பு வாங்கிட்டு போகணும், முடியெல்லாம் பிடிக்க ஆரம்பிச்சிடும். எரியோடுலேருந்து அடுத்து இன்னைக்கு நைட்டு ஒட்டஞ்சத்திரம் அங்கே போவோம். அதான் ஒருத்தன் டிசுக்குன்னு ஆட்டிட்டு போகிறான் பாருங்க. புகை தெரியுது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரண்சி அஃபிஷியல். இன்றைக்கி வந்து நாங்கள் பழனி பாத யாத்திரையில் 3வது நாளாக நாங்கள் நடந்து போயிட்டுருக்கோம். நீங்கள் வாயை திறக்கும் போதெல்லாம் புகையாக வருது, உங்களுக்கு தெரியாது, ஆனால் எனக்கு தெரியுது. அந்த 3வது நாள் இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னா கரெக்டாக வேடச்சந்தூரை தாண்டி இப்போ சுல்லரும்பு நாள் ரோடு அப்படின்ற ஊருக்கு தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஒரு மதியம் போல் நாங்கள் சுல்லரும்பு நாள் ரோடுக்கு போயிடுவோம். இப்போ கரெக்டாக மணி வந்து 5 மணி ஆகுது, 6 மணி ஆகுது. அதுக்கே துப்பி சொல்கிறேன் நீ வாயில, நீ வாடா உன்னை கவனிச்சுக்கிறேன்டா. எப்பா என் முன்னாடி என் தம்பி யாரும் அடிக்கக்கூடாதுப்பா, சொல்லி விட்டேன். என் முன்னாடி தான் அடிக்கக்கூடாது. சோப்பு கம்பெனி அது மாதிரிதான். ராலிமலை பக்கத்துல போனோம்னா இங்க பிஸ்கட் வாடையா அந்த வாசனை அங்க மலைக்குடிப்பட்டியை தாண்டி கோவிந்தநாயக்கம்பட்டி கிட்ட எல்லாம் வாசனை வரும். அந்த அளவுக்கு வரும் அங்கிட்டு. சொல்லுப்பா. ஏண்டா கேக்குறதுக்கு எதுக்குடா கண்ணு வேணும்? காலில் போட்டு மிதிக்கிறாரு இவர். யாரு? பழனி பின்னாடி வாடா, அவ்வளவுதான். பாத்துக்க, சும்மா குறிக்கெல்லாம் வந்து அவன் நடந்து வரும்போது மிதிச்சு அவனை நடக்கூடாம ஆக்க கூடாது. நைட் மெசேஜ் பண்றேன் அப்படி. ஏன்டா அதை சொல்றதுக்கு அங்க இருந்தீங்க வந்தியாடா? அவன் நான் இது நல்ல விஷயம் தான் சொல்ல வர்றான்னு நினைச்சேன்டா. நீ கூட தான் நைட்டு ஃபுல்லா வீடியோ கால் பண்ணிக்கிருந்த, நான் ஏதாவது சொல்லிக்கிறேன். உண்மை கரெக்டா சொல்லி விட்டு நீ வெக்கப்படுற. சரண்சி அபிஷியல் இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்காக பஸ்ஸுக்குள் போடுவார். ஆமா, பஸ்ஸுக்குள் போடுவேன். அதுக்கு முன்னாடி இவனை பூர வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் போடுவேன். ஃபர்ஸ்ட் எங்க மச்சான் வடிவேல் மச்சான் எங்க காட்டியா வர அவர் இல்லாது. நாங்க வந்து இப்ப ஏதாவது லைட் அடிச்சீங்கன்னா அப்படி ஊதுனோம்னா புகையா வருது. அந்த அளவுக்கு பனியும் முழுங்கிருக்கேன்டா நானு. பனியோட போறோம்னா யாருக்காக? உங்களுக்காக, சப்ஸ்கிரைபருக்காக, ஃபாலோவர்ஸுக்காக, எங்களுக்காக, எங்கள் குடும்பத்திற்காக நாங்கள் பழனியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். அவர்கிட்ட தான்டா போறோம், அவர்கிட்ட தான் போறோம், அவரை நினைச்சுதான் போறோம். யாருக்காக போறோம்? நமக்காக தானே போறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படியோ ஒரு வழியா அங்கே எரியோடுலேருந்து நைட்டு 2:30 மணியை போல் கிளம்பி வேகமாக நங்கு நடந்து இங்கே வேடச்சந்தூர் வந்து அதை தாண்டி நாங்கள் தங்குற இடத்துக்கு போக போகிறோம். அதுக்கு இடையில ஒரு பாலம் இருந்துச்சு, வேடச்சந்தூர் தாண்டி சேனாங்கோட்டை தாண்டி போயிட்டு இருக்கோம். வசதியாக இருக்கும், சரி உட்காரலாமே அப்படின்னு வந்துட்டோம். புகையே வரலையா? பீடிக்கார் வருவாரு, பீடி திருப்பி சிகரெட்டுக்காரர் வந்தாலும் நான் வாங்கி ஊதுவோமே, இல்லாட்டி டீ குடிச்சு கூட அப்படி ஊதுவோமே. பத்தியா அந்த புகை வந்து வீடியோல தெரியாது. நான்லாம் தனியா பேஸ்ட் ப்ரெஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன். இவங்கள மாதிரிலாம் இல்லை, நான் எல்லாமே சேஃப்டியா கொண்டு வந்திருக்கேன். அது பேக்ல இருக்கு. மாலை போட்டாலும் இருந்தாலும் கசப்பு சாப்பிடணுமா சாப்பிடக்கூடாதான் அப்படின்னாங்க. இப்போதான் கசப்பெல்லாம் திங்க கூடாதுங்கிறீங்க, ஆனா வேப்பங்குச்சி வச்சு வளர்க்குறீங்க. அதான் நாங்க வந்து அந்த பேஸ்ட் ப்ரெஸ் எல்லாம் எடுத்து வந்திருக்கேன். இருந்தாலும் வேப்பங்குச்சி கொஞ்சம் நல்லது, உடம்புக்கு நல்லது அப்படின்ட்டு வேப்பங்குச்சி வச்சு பல்லு விளக்க போறேன். இல்லை, பல்லு விளக்கிக்கிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் போய் பல்லு வச்சு குத்திக்கிட்டு இருக்காரு, இனிமேல் தான் விளக்க போறாரு அவரு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் குளிச்சுட்டு சாப்பிட்ற இடத்துக்கு போகணும். ஏன் மச்சான், இந்த வேடச்சந்தூர்ல கம்பெனிலாம் ஏதோ நிறையா இருக்காமே, இங்கே தான் அதிகமாக இருக்கா? இங்கே தான் மற்ற சைடை விட சொல்ல முடியாது, இருக்கு. பட் ஏன் இப்படி ஐப்ரோ போட்டு? ஏன் திருப்பூர்லாம் நிறைய கம்பெனி இருக்கு. அதான் திருப்பூர் வெள்ளை கோயில் எல்லாமே பக்கம் தானே. வேடச்சந்தூர்லையும் அந்த திருப்பூர்ல இருக்க கம்பெனி மாதிரி ஓரளவு கொஞ்சம் நிறையா இருக்கும்.
நான் வந்து ஒரு கம்பெனியை கண்டுபிடிச்சிட்டேன். சோப்பு கம்பெனி ஒன்று இருக்கு இங்க. ஆமா வர்ற வழியிலேயே அந்த ஒரு துணி வாசனை. கம்பெனினால வாட வராது. வாட வந்துச்சு. அந்த அந்த துணியை பொசுக்குனா எதுவும் வாட வருமே. அது பொசுக்க மாட்டாங்க. அதுக்குன்னு பொசிக்கிட்டு இருப்பாங்களா ட்ரெஸ் எல்லாம்? இல்ல நறுக்கும் போது அந்த பொசுங்கிற மாதிரிலாம் இதை ரெடி பண்ணுவாங்க. நறுக்கிற மாதிரினா துணி கட் பண்ணிடுவாங்க. பத்தா வச்சுக்கலாம். நறுக்கிறதுக்கும் கட் பண்றதுக்கும் டிஃப்ரெண்ட் நிறைய இருக்கு. நறுக்கிறதுக்கும் கட் பண்றதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்காம்பா. இல்லடா அது ஒரு டிஃப்ரெண்டானு கேக்குறேன். நறுக்கிறதுனா கட் பண்றது ரெண்டும் ஒண்ணு தானே. கவர் வச்சு கட் பண்ணுவாங்க. செல்லு மொபைல் கவர் வச்சு இந்த எரியிற மாதிரி ஃபயர் மாதிரி கட் பண்ணுவாங்க. அது மாதிரி அது மாதிரி கட் பண்ண மாட்டாங்க. வந்து கத்திரிக்கோள் மிஷினாக இருக்கும். பெரிய மிஷின் எப்படியும் இந்த வாய்ஸ் அங்கே வந்து கேட்காதுன்னு கண்டிப்பாக கேட்காது. ஏன்னா சவுண்டு எனக்கே கேட்கல. அதனால பக்கத்தில் ஒரு வச்சுக்கங்க. அது பேச முடியல. வாய்ஸ் வந்து இன்னொரு 2 நாள்ல பாருங்க அவர் வாய்ஸே வராது. புரியல. மைக் இல்லையே கேட்காது. மைக்கே இருந்தாலும் இங்க இருக்கும் மைக்கு இங்க இருந்து அது மச்சான் மைக் தான் ஆஃப்ல இருக்கான்னு பாருங்க. அப்படிங்கும் போது மைக் ஆன்ல தான் இருக்கு. அந்த மாதிரி ரீல்ஸ் பண்ணல சவுண்ட் ஓடும் பேக்ரவுண்ட்ல. அதுக்கு வந்து நம்ம மிமிக்ரி கூட வேணும். அவர் பேசணும்னா ஹலோ நம்ம கொடுத்துக்கணும். அவர் வந்து வாய்ஸை மாத்திக்கணும். சரி நீங்க இந்த வேடத்தந்தூர் வந்திருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. நாங்களே இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வேடத்தந்தூர் வந்திருக்கோம். பிள்ளைகளை பார்க்க வந்தா சொன்னீங்க இல்லையா? இல்லையா ஐயா கம்பெனிகள் எத்தனை இருக்கு என்னென்ன இருக்குன்னு பார்க்க வந்தோம். ஆனா பார்த்தா காலையில வெள்ளன கூட்டி வரும் நிறைய பார்க்க முடியாது. யாரும் தெரிஞ்சவங்க இருந்தா வேடத்தந்தூர் வந்துட்டோம் மக்களே. வாங்க. ஆமா வெளியில வாங்க. அப்படியே வேலையை விட்டு வீட்டுக்கு போங்க அப்படின்னு யாரும் நல்லா இருக்க கூடாது. இந்த லைவ்ல இதெல்லாம் வராதுங்க. எடிட் பண்ணப்படும். எடிட்டிங்ல பாதிய கட் வேடத்தந்தூர் வரலன்னா வந்து பாருங்க. வேலைக்கு வராதீங்க. சும்மா கிட்ட வந்து சுத்தி பாருங்க. அவ்வளவுதான். ஜாலியா வந்து சுத்தி